வணக்கம். ஜெனரல் சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 3 டாபிக் பார்க்க போகிறோம். தனிமங்களும் சேர்மங்களும், அமிலம், காரம், உப்புகளை பார்த்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தனிமங்களும் சேர்மங்களில் ஃபஸ்ட்டு கேள்வியாக ஹூ ப்ரொபோசல் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். லா ஆஃப் ஆக்டிவ்ஸ்னால் என்ன? எண்ம விதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் எண்ம விதின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு 8வது எலமெண்ட்டும் முதல் தனிமத்தை ஒத்திருக்கிறது. அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே முதல் தனிமத்துடைய ப்ராப்பர்ட்டிஸு 8வது தனிமத்துடைய ப்ராப்பர்ட்டிஸும் ஈவனாக இருக்குது, ஒரே பண்புகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் அவருன்னா நியூலாண்ட். நியூலாண்டின் எண்ம விதி அப்படின்னே சேர்த்தே படிச்சிருப்பீங்க. வேறு அடிஷ்னலாக இதை பற்றி சொல்லணும்னா மெண்டலீவை பற்றி சொல்லலாம். மெண்டலீவ் என்ன? ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஏன்னா இவர் தான் அந்த பீரியாடிக் டேபிளே ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஃபஸ்ட்டு. அதனால் ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு சொல்லியிருப்பாங்க. 101வது எலமெண்ட்டு கூட மெண்டலிவியன் அப்படின்னு சொல்லி ஒரு நேமே வந்திருக்கும். இவர் நீலாண்டை பொறுத்தளவு எண்ம விதி தான். அதான் ஒவ்வொரு 8வது எலமெண்ட்டும் ஒரே பண்புகளை பெற்றிருக்குன்னு சொன்னார் இல்லையா? 1865 இதை பற்றி சொல்லியிருப்பார். அட்டாமிக் வெயிட்டின் அடிப்படையில் தான் 1865 அட்டாமிக் இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அட்டாமிக் வெயிட் அடிப்படையில் தான் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆவர்த்தன முறையில் மாற்றம் அடையுது தனிமங்களுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆவர்த்தன முறையில் மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லி மெண்டலி சொல்லியிருப்பாரு. ஆனால் நீலாண்டு எண்ம விதி எப்படி சொல்லியிருப்பாரு? ஒவ்வொரு தனிமமும் 8வது தனிமத்தை, முதல் தனிமமும் 8வது தனிமமும் ஒரே கேரக்டர்ஸ் இருக்கும், ஒரே பண்புகள் இருக்கும். 2, 9 இப்படி ஒவ்வொரு 8வது எலமெண்ட்டும் ஒரே ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யார்? 2 பேருக்குமே என்ன? அட்டாமிக் மாஸ் தான். அட்டாமிக் மாஸ் அல்லது அட்டாமிக் வெயிட் அதன் அடிப்படையில் தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கேள்வி வருமோ. மார்பிள் கண்டைன்ஸ், சலவைகளில் எது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. கால்சியம் கார்பனேட்டு. டைரக்டான கொஸ்டின். கால்சியம் கார்பனேட் அல்லது கால்சியம் கார்பனேட் இல்லாமல் இந்த வாய்ப்பாடாக இல்லாமல் வேறு பேராக இருந்துச்சுன்னா கால்சிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கால்சிட் அப்படின்னு இருக்கும். வேறு பளிங்களில் வேறு அடிஷ்னலாக என்ன இருக்கலாம் அப்படின்னா டோலமைட் இருக்கலாம். டோலமைட், கால்சியம், மெக்னீசியம், மெக்னீசியம் கார்பனேட். டோலமைட்டுடைய வாய்ப்பாடு கால்சியம் மெக்னீசியம் கார்பனேட்டாக இருக்கும். மெக்னீசியம் கார்பனேட்டாக இருக்கும். அடுத்த கேள்வி. தமிழ்நாடு ஹெவி வாட்டர் ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் அட். இது உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் எது? எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்று, தூத்துக்குடி. இது எப்போ கமிஷன் பண்ணாங்க? இந்த பிளான்ட்டை எப்போ கமிஷன் பண்ணாங்கன்றது அடிஷனலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1978 ஜூலை மந்தில் இந்த பிளான்ட்டை கமிஷன் பண்ணாங்க. அதிகமான அளவுக்கு ஹெவி வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறது இங்கே இந்த கனநீர் திட்டம் இங்கே தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு இல்லையா? அது அதிகமான அளவுக்கு ஹெவி வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இங்கே இருக்குது. அடுத்த கேள்வி பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்டு ஃபார் ஆர்டிஃபிஷியல் ரெயின். செயற்கை மழையை பெய்ய மேகத்தின் மீது எதை தூவுனா ஆர்டிஃபிஷியலாக ரெயின் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்குது சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, திடநிலையில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. வேறு எதை என்ன சொல்லலாம்? ட்ரை ஐஸ்ன்னு சொல்லலாம், உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்லலாம். வேறு ஆர்டிஃபிஷியல் ரெயினுக்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. இதே மாதிரி வேறு எதை யூஸ் பண்ணலாம்? சில்வர் அயடைடு யூஸ் பண்ணலாம், பொட்டாசியம் அயடைடு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ரெயினை கிரியேட் பண்ணும். அடுத்த கேள்வி. டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்டு. எது டி பிளாக் எலிமெண்ட்? அப்போ பீரியாடிக் டேபிளில் SBDF அப்படின்னு சொல்லி 4 இருக்குது. அது 4 எங்கே இருக்குன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டோம்னா உங்களுக்கு ஈஸி. இப்போ இங்கே அல்கலின் மெட்டல் இருக்கும், இங்கே அல்கலின் எர்த்து மெட்டல் இருக்கும், கார உலோகம், கார மண் உலோகம். இது 2 சேர்ந்தது என்னன்னா எஸ் தொகுதி தனிமம். பி தொகுதி தனிமம்ன்றது இங்கே இருக்கும். இந்த கார்பன் தொகுதி இங்கே இருக்கும், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் லாஸ்ட்டில் மந்தவாயு இருக்கும். இனர்ட் கேசஸ் லாஸ்ட்டில் இருக்கும், மந்தவாயுகள். இது பி தொகுதி தனிமங்களாக இருக்கும். இந்த பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே 3லேருந்து 12 வரை இருக்கிறது, இங்கே இருக்கிறது தான் டி தொகுதி தனிமங்கள். லாந்தனைடும் ஆக்டினைடும் இந்த இடத்துல இருக்கும். இதை எஃப் தொகுதி தனிமங்கள்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, டி பிளாக் எலமெண்ட்ஸுடைய பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? டிரான்சிஷன் மெட்டல், இடைநிலை தனிமங்கள். ஏன்னா இது 2த்துக்கு இடையில இருக்கு, அதனால இடைநிலை தனிமங்கள்.
அப்போ எஃப்தவ் தனிமங்கள் எப்படி சொல்லுவாங்க? உள் இடைநிலை தனிமங்கள். ஏன்னா இது உள்ள இருக்கு. அதனால உள் இடை இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவாங்க. உள் இடைநிலை தனிமங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இது எஸ், இது பி, இது டி, இது எஃப். ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்ன? டிரான்சிஷன் மெட்டல். அடுத்த கேள்வி, போர்டியாக்ஸ் மிக்சர் கண்டெய்ன்ஸ். போர்டியாக்ஸ் மிக்சரில் என்னென்ன கலவை இருக்கும்? டைரக்டான கொஸ்டின். காப்பர் சல்ஃபேட்டும் லைமும் சேர்ந்துருக்கும். லைம்ன்றது என்ன? கால்சியம் ஹைட்ராக்சைடு. ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அணு எண்ணை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். யாரு? ஹென்றி மோஸ்லே. ஹென்றி மோஸ்லே தான் அவர் சொன்னது. எப்படி சொல்லியிருப்பாருன்னா, மற்ற எல்லாருமே, அதாவது ஆரம்பத்தில் தனிமர் சாட்டர்னு உருவாகும் போது இந்த டோபர்னியர் வந்து ட்ரையாட்ஸ், மும்மை விதிகள், 3 தனிமங்களை வகைப்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டேவ் இப்போ தான் பார்த்தோம். எண்ம விதி நியூலாண்டு. அதுக்கப்புறம் பீரியாடிக் டேபிள் வந்தது வந்து மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தவர் யாருன்னா அந்த ஹென்றி மோஸ்லே. இவங்க 3 பேருமே அட்டாமிக் மாஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் எப்படி சொல்லியிருப்பாரு? அட்டாமிக் நம்பரை பற்றி சொல்லியிருப்பாரு. அட்டாமிக் நம்பரின் அடிப்படையில், அணு எண்களின் அடிப்படையில் தான் இந்த இது வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தனிமங்களுடைய பண்புகளும் அதோடைய செயல்பாடும் எப்படி தான் இருக்கு? அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக், அதாவது நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை அப்படின்னா யாரை சொல்லணும்? ஹென்றி மோஸ்லே சொல்லணும். மெண்டலீவ் எப்படி சொல்லுவாங்கன்னா, வெறுமனே ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். அயோடின் இஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர். அயோடின் வந்து நீரில் கரையுமானா கரையாது தான். ஆனால் எப்படி டிஞ்சர் அயோடின் வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அது ரொம்ப சிம்பிள். அயோடின் வந்து ஒரு அக்வா சொல்யூஷன். அது பொதுவாக நீர்ம கரைசலில் வந்து காய்ச்சி ஒடித்தல் செயல் நடக்குதுன்னா அல்கஹாலை மிக்ஸ் பண்ணும் போது டிஞ்சர் அயோடினாக மாறிடும். டைரக்டான கொஷின். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்க. இந்த ஒன்லி நான் மெட்டல் விச் இஸ் எ லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். எந்த நான் மெட்டலில் லிக்விடாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு நான் மெட்டல் தான். எதுனா இந்த புரோமின் தான். திரவ நிலையில் உள்ள ஒரு அலோகம் எது அப்படின்னா எது? இது புரோமின். கேலியம்னு ஒரு ஆன்சர் இருக்கு பாருங்க. இது என்ன அப்படின்னா, கையில் வைத்தால் உருகக்கூடிய உலோகம் எது? இது உலோகம், மெட்டல். கையில் வச்சாவே மெல்ட் ஆயிரும். நம்ம டெம்பரேச்சரை காட்டிலையும் காலியத்தோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி, அதனால ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அதுவும் எக்ஸாம்பிள் கேட்டதான். கையில் வைத்தால் உருவக்கூடிய உலோகம் எதுனா காலியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கையில் வச்சா காலி ஆயிரும் அப்படின்னு ஞாபகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. டேஸ் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் ஏஜ் எஸ்டிமேஷன்ஸ் இன் தி ஆர்காலஜி. அதாவது தொல்லியல் துறையில் பொருட்களின் ஆயுளை கணக்கிட எது பயன்படுதுன்னா கார்பன் 14 தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. கார்பன் 14 தான் என்ன? ஒரு பொருள், ஏதோ ஒரு கல் இருக்குது, ஏதோ ஒரு மட்பானைகள் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தினது அப்படின்றத கார்பன் டேட்டிங் வச்சு கண்டுபிடிப்பாங்க. வேறு அடிஷ்னல் இருக்குது பாருங்க. அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கோபால் 60 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடியது கோபால் 60. அயோடின் 131 பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தைராய்டு ட்ரீட்மெண்ட்டு அதை டயக்னைஸ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அயோடின் 131 யூஸ் பண்ணுவாங்க. சோடியம் 24 வந்து நார்மலாக வந்து நியூக்ளியர் மெடிசன் இருக்கு இல்லையா, அதாவது இந்த அணு சம்மந்தமான மருத்துவத்துறை இருக்கு இல்லையா, அதில் வந்து அதனுடைய வளர்ச்சிதை மாற்றம் எப்படி இருக்குது, அந்த மெட்டபாலிசம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சில தொழில்துறைகளில் சோடியம் 24 யூஸ் பண்ணுவாங்க. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் நாட் அன் அலோட்ரோப் ஆஃப் கார்பன். எது வந்து கார்பனின் மாற்று கிடையாது. நல்லா தெரிஞ்சது இதெல்லாம். டைமண்டு கார்பன், பியூர் கார்பனுடைய அலோட்ரோப் தான். கிராஃபைட் தெரியும், புல்லரின் கார்பன் தெரியும் உங்களுக்கு. இந்த கார்போரெண்டம் இதில் கார்பன் இருக்குதான், ஆனால் அடிஷ்னலாக என்ன இருக்குன்னா சிலிக்கனும் சேர்ந்துருக்கு. அதனால் சிலிக்கன் சேர்ந்துருக்கனால அது கம்ப்ளீட்டாக அலோட்ரோப்னு சொல்ல முடியாது. அப்போ அது ஒன்று மட்டும்தான் என்ன கார்பனுடைய அலோட்ரோப்பில் வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆக்டைன் நம்பர் இஸ் 0. ஆக்டைன் நம்பர் இது என்ன? ஆக்டைன் நம்பர் எதுக்காக அப்படின்னா, இந்த ஆக்டைன் நம்பரவே ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணது ஒருத்தர். அவர் பேர் வந்து ரசல் மார்க்கர் அப்படின்னு சொல்லி. ஆக்டைனுக்கு இந்த ஆக்டைன் ரேட்டிங் கொடுத்ததே வந்து யாருன்னா இவர் தான், ரசல் மார்க்கர். 1920 கொடுத்துருப்பார். எதுக்காக கொடுத்துருப்பாருன்னா, ஒரு ஃபியூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார் இருக்குது, பைக் இருக்குது, டீசல் இன்ஜின் இருக்குது, பெட்ரோல் இன்ஜின் இருக்கு இல்லையா, அந்த ஃபியூலுடைய எபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அதில் நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா அந்த ஃபியூலோட எபிலிட்டிஸ் எப்படி இருக்குது,
டு ரெஜிஸ்டர் நாக்கிங்கோடைய தன்மை எப்படி இருக்குது, அந்த இக்னிஷன்ஸ் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக இந்த ஆக்டைன் நம்பரை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் 1920. அதில் 0ன்ற நம்பர் எதுக்கு இருக்குன்றது இந்த கொஷின். 0ன்றது ஹெப்டைன், C7H14 ஹெப்டைன் அப்படின்றதான் 0 ஆக்டிவ் உடையது. ஹெப்டைனுக்கு 0 16 C7H16 ஹெப்டைன்றது 0. மற்ற ஐசோஆக்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கும் அதுக்கு. அதே மாதிரி ஹெக்சேனுக்கு இருக்குல்லே கம்மி எதுனா இந்த ஹெக்சேனுக்கு கம்மி, அரௌண்ட் 25 to 26 தான் இருக்கும் ஆக்டைனுடைய நம்பர். ஐசோ ஹெப்டைனுக்கும் 100 இருக்கும். சில ஹெப்டைன் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா, ஏன்னா முக்கியமானது இந்த ஃபீல்ட் சம்மந்தமாக ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்த ஆக்டைனுடைய நம்பர். ஸோ அது இப்போ எக்ஸாக்டாக வந்து எதில் வந்து அதிகமாக இருக்கும்னா, நம்ம 100 2 சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து ஐசோ ஆக்டைனும் ஐசோ ஹெப்டைனுக்கும் 100 இருக்கும். இதுக்கு அடுத்து 100க்கு அடுத்து முன்னாடி போனோம் அப்படின்னா பியூட்டைன், நம்ம பியூட்டைன் கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பியூட்டைன் பார்த்தோம்னா 94 இருக்கும். ஆக்டைன் நம்பர் எத்தனைனா 94 இருக்கும். இருக்குல்லே கம்மி எதுனா ஹெக்சேனுக்கு இருக்கும். இது மாதிரி அடிஷ்னலாக ஒரு சிலதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பென்டெயினுக்குலாம் 62 இருக்கும். பென்டெயினுக்கு 62 இருக்கும். இதெல்லாம் ஆக்டைனுடைய நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். காம்பவுண்ட் அஸ் ஹார்ட் அஸ் டைமண்ட். டைமண்ட் மாதிரி ரொம்ப கடினமான ஒரு சேர்மம் எதுன்னு கேட்குறாங்க. டைரக்டான கொஸ்டின். சிலிக்கன் கார்பைடு. அடுத்து கேட்மிஃபோன் இஸ் எ மிக்சர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங். கேட்மிஃபோன்றது எந்த 2 சேர்ந்த கலவை அப்படின்றாங்க. கேட்மியம் இதிலே பாருங்க, கேட்மி, அப்போ கண்டிப்பாக கேட்மியம் இருக்கணும். எல்லா ஆப்ஷன்லையுமே கேட்மியம் இருக்கு. சல்ஃபைடு சேர்ந்துருக்கும், அதான் முக்கியம். சல்ஃபைடு தான் சேர்ந்துருக்கும். கேட்மியம் சல்ஃபைடு. அடுத்து ஃபோன்னா பேரியம், பிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பேரியம் சல்ஃபைடு 2 சேர்ந்த கலவை. இப்போ ஆப்ஷன் ஏ 1 and 2 இந்த மிக்சர் தான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். The most vital 3 elements primary nutrients for the growth of plants. அதாவது தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான 3 தனிமங்கள் எதுன்னு இருக்கிறாங்க. என்பிகே, இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். என்பிகே உரங்களை வந்து தான் மேஜராக சொல்லுவாங்க. பிரைமரி நியூட்ரியண்டாக இருக்கிறது இதுதான். இதுக்கப்புறம் தான் என்ன மற்றதெல்லாம் மெக்னீசியம், ஜிங்கு, மாலிப்டினம் நிறையா இருக்குது. பிரைமரி நியூட்ரியண்டாக ஒரு பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா நைட்ரஜனு, பாஸ்பரஸ், பொட்டாசியம் 3மே ஒவ்வொரு தனித்தனி செயலை செய்யும். ஒரு லீஃப் நல்லா வளரல அப்படின்னா லீஃபுக்காக பர்டிகுலர் நைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. தண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இல்லை, அதே மாதிரி கனிகள் வந்து ஈஸியாக வந்து காய் வந்து ஈஸியாக வந்து பழமாகணும் அப்படின்னா அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வகையான எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். குடிபோதையில் வாகனம் ஓட்டுவோரின் மூச்சு பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் எதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நிறையா தடவை இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். பொட்டாசியம் குரோமேட்டுங்க. பொட்டாசியம் குரோமேட் இப்போ அந்த ட்ரங்கன் டிரைவிங்கில் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அது மவுத்தில் வச்சுட்டு அதை செக் பண்ணுறாங்களே, உள்ள ஒரு லிக்விட் இருக்கும், அது பார்த்தாங்கன்னா அது பொட்டாசியம் குரோமேட் தான். அதே காமிச்சு கொடுத்துரும், அந்த ஸ்மெல்ல வந்து ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். அடுத்த கேள்வி பார்ப்போம். விச் டைப் ஆஃப் அயன் ஓர் இஸ் கால்டு ஆக்சைடு ஆஃப் அயன். ஸோ எல்லாமே அயன் ஓர் தான் இங்கே இருக்குது. எல்லாமே ஹேமடைட்டு, மேக்னடைட்டு, லிமோனைட்டு, சிடரைட்டு எல்லாமே என்னென்னா அயன் ஓர் தான். அதில் ஆக்சைடு ஆஃப் அயன் எதை சொல்லுவாங்கன்னா ஹேமடைட்டு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே அதிகமான அளவுக்கு எந்த அயன் ஓர் கிடைக்கும்னா அந்த ஹேமனைட்டும் மேக்னடைட்டும் தான் இந்தியாவிலேயே அதிகமாக கிடைக்கக்கூடியது. ஸோ அதுவும் அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஹேமடைட் மட்டும்தான் என்னென்னா நம்மளுக்கு அயன் ஆக்சைடாக இருக்கும். இது Fe2O3 கெமிக்கல் ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா Fe2O3 இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், மேக்னடைட்லாம் பார்த்தீங்கன்னா Fe3O4 ஆகும். அதேமாதிரி லிமோனேட்டு ஒரே ஒரு ஆக்சைடு தான் வச்சுருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த 3 ஆக்சைடு உள்ளதான் என்னென்னா ஆக்சைடு ஆஃப் அயன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஹேமடைட் தான். சிடரைட்லாம் பார்த்தோன்னா FeCO3 இருக்கும் அதில், ஆனால் இங்கே ஃபெரஸ் 2 இருக்கும். ரைட், அடுத்த கேள்வி பாருங்கள். சூஸ் ஒன் ஆஃப் விச் இஸ் நாட் ஹெப்டாஹைட்ரேட். ஹெப்டா அப்படின்னாவே 7ன்னு அர்த்தம்ங்க. ஹெப்டானா 7, ஹைட்ரேட்னா என்னென்னா நீர் ஏறிய அப்படின்னு அர்த்தம், நீர் ஏறிய உப்புக்கள். இப்போ 7 ஹெப்டாவில் எதில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. க்ரீன் விட்ரியால், ஒயிட் விட்ரியால், அடுத்து ப்ளூ விட்ரியால் இருக்குது, ரெட் விட்ரியால் இருக்குது. ஸோ எது இல்லை அப்படின்னா ப்ளூ விட்ரியால் தான் இல்லை. ஏன்னா ப்ளூ விட்ரியாலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பென்டா, அதாவது 5 ஹைட்ரேட்டு தான் இருக்கும். ப்ளூ விட்ரியால்னா என்னென்னா காப்பர் சல்ஃபேட்டுங்க. காப்பர் சல்ஃபேட் 5H2O. பேரில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா அந்த பிக்கு அடுத்த லெட்டர் சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இங்கே சொன்னோம் அப்படின்னா க்ரீன் விட்ரியால் இருக்குது,
ஜிக்கு அடுத்து எஃப்னு வச்சுக்கோங்க. ஃபெர்ரஸ் சல்ஃபேட், இதில் 7H2O இருக்கும், ஹெப்டாஹைட்ரேட் தான். இது டபிள்யூக்கு அடுத்த லிட்டரு இஜெட் வச்சுக்கோங்க. ஜிங்க் சல்ஃபேட்டாக இருக்கும், இதுவும் என்னதான் ஹெப்டாஹைட்ரேட் தான். ஆனால் இங்கே அடுத்த ரெட் விட்ரியாலில் என்ன, இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கோபால்ட், இது கோபால்ட் சல்ஃபேட், இதுவும் என்னென்னா 7H2O தான். ரெட்டுக்கு மட்டும் கோபால்ட் இருக்கும். இப்போ எது இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 3 மட்டும்தான் இல்லை. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி, ஒரு தனிமத்தின் அணு நிறை மாஸ் நம்பர் நிறை எண் வந்து ஏ அப்படின்னு கொடுத்தாங்க. அதன் அணுக்கருவின் பருமன் எந்த விதத்துக்கு சமமாக இருக்கும்? வால்யூம் வந்து எப்பயுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மாஸ் நம்பர், அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டோம்னா தெரிஞ்சிடும். அப்போ நிறைய எண் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு என்ன இருக்கும், அணு எண்ணு இருக்கும். அதனால் எதுவும் ஏவாக தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த எலமெண்ட் நீடட் டு இன்க்ரீஸ் த ஸ்டாப் சீரியல் கிராப்ஸ், அதாவது தானிய பயிர்களில் வைக்கோல் இலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்பரஸ் அப்படின்றது இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் நைட்ரஜனும் சொல்லலாம். இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்களை செய்யும். இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா எதை செய்யும் அப்படின்னா வெஜிடேட்டிவ் க்ரோத்து, அதை ப்ரொமோட் பண்ணும். ஸ்டெம்மு, அதாவது தண்டு, இலை, ஸ்டெம்மு, லீஃபு, இதை வந்து ஈஸியாக வந்து ப்ரொமோட் பண்ணும். எது, நைட்ரஜன் கண்டென்ட்டு. இப்போ கால்சியம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா செல் வாலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும். செல் வாலை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் கால்சியம் இருந்துச்சு அப்படின்னா. சிமிலர்லி பாஸ்பரஸ் அதே மாதிரி தான். பாஸ்பரஸ் பார்த்தோம்னா ரூட் ஃப்ளவரை வந்து நல்லா டெவலப் பண்ணும். ரூட் அண்ட் ஃப்ளவரை நல்லா டெவலப் பண்ணும். அவ்வளோதான். வேறு அயன் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம குளோரோஃபிலோடைய ஃபார்மேஷன்ஸுக்கு வந்து அயன் வந்து சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லலாம், குளோரோஃபிலோட ஃபார்மேட்டுக்காக. ரைட். அடுத்த கொஷின், விச் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஹேஸ் த சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரே வேதிப்பண்புகளை ஒத்த வேதிப்பண்புகளை எந்த தனிமங்கள் பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த அட்டாமிக் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க, இசட்ன்றது அட்டாமிக் நம்பர்னு. இப்போ ஒவ்வொருடைய அணு எண் இங்கே இருக்குது. இது எதோடைய அணு எண்ன்றது தெரிஞ்சாதான் நம்மளால் வந்து ஒரே வேதிப்பண்புகளை பெற்றிருக்கா இல்லைன்றது கண்டுபிடிக்கும். இப்போ ஒரே வேதிப்பண்புகளை பெற்றிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அல்கலி குரூப் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இங்கே எங்கே ஒரே அல்கலி குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா 11, இது சோடியத்துடையது, இது பொட்டாசியத்துடையது. இதுதான் என்ன, சோடியம் பொட்டாசியம் அல்கலி மெட்டலில் வரும், அல்கலியில் இருக்கும், அல்கலி தொகுதியில் வரதுனால இப்படி இது மட்டும்தான் என்ன நம்மளுக்கு ஒத்த வேதிப்பண்புகளை பெற்றிருக்கும். இப்போ இதெல்லாம் வேற வேறதா? ஆமாம், எஸ். 14 வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கானுக்கு உள்ளது, 22 டைட்டானியத்துக்கு உள்ளது, இதெல்லாம் வேறுடையது. 4 வந்து பெர்லியத்துக்கானது. அதே மாதிரி 21 வந்து ஸ்காண்டியத்துக்கு உள்ளது. அது வந்து உங்களுக்கு தெரியும், அது ஹீலியம் 2 வந்து ஹீலியத்துக்கு உள்ளது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரே தொகுதி எதுனா அந்த அல்கலியில் இந்த ரெண்டும் ஒரே தொகுதியில் வருது, அதனால் ஒரே வேதிப்பண்புகளை பெற்றிருக்கும். அடுத்த கேள்வி பார்ப்போம். அலுமினியம் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு டு கிவ், அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடை ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ டைரக்டான ஒரு கொஷினு, ஈஸியான கொஷினும் கூட. இப்போ எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கெமிக்கல் ஃபார்மேட்டை போட்டீங்கன்னா தெரியும். அலுமினியம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகுது. இப்போ ரியாக்ட் ஆனால் அது எப்படி கிடச்சிருக்கும்? சோடியம் அலுமினியம் திரும்ப ஒரு ஆக்சைடு ஹைட்ராக்சைடை ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட பேர் என்ன? இதில் எத்தனை கிடச்சிருக்கும்? இதை ஈக்குவேட் பண்ணோம்னா இது 2 டைம்ஸ் வரும். இது 2 டைம்ஸாக இருந்துச்சுன்னா வாட்டர் ஹைட்ரஜன் பிரிஞ்சிடும். இது 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ இங்கே ஏ 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணியாச்சு. இப்போ அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகிருக்கு, இதோட வாட்டரும் ஆட் ஆகும். இப்போ வாட்டர் ஆட் ஆச்சுன்னா H2O, வாட்டர் ஆட் ஆச்சுன்னா 3 6 ஹைட்ரஜன். சோடியம் டெட்ரா ஹைட்ரோ அலுமினேட் அப்படின்னு சொல்லி இருக்கணும். சோடியம் டெட்ரா ஹைட்ரோ அலுமினேட், சோடியம் டெட்ரா 4 டெட்ரா ஹைட்ராக்சோ அலுமினேட் அப்படின்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா சோடியம் மெட்டா அலுமினேட்ன்றாக இருக்கணும். ஸோ இங்கே 2 இடத்துல இருக்குது, சோடியம் மெட்டா அலுமினேட் 2 இடத்துல இருக்குது. அப்போ இந்த 2 ஆன்சரில் எதுவாக இருக்கும்? அடுத்து கிவன் என்னவாக இருக்குன்னா வாட்டர் எப்பயுமே கிவன், ஹைட்ரஜன் கேஸ் தான் வெளியில் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்க.
கேன் சுகர்ன்றது உங்களுக்கு தெரியும். சுக்ரோஸுடைய கெமிக்கல் ஃபார்முலேட் என்ன? கெமிக்கல் ஃபார்முலா C12H22O11. அப்போ என்னென்ன இருக்கு? கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்க. The only block that contains all 3 types of elements in periodic table. இப்போ நான் அப்போ தான் சொன்னேன், ஒரு பீரியாடிக் டேபிளில் கண்டிப்பாக எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா 4 இது இருக்கும். SBDF. எஸ்ன்றது இங்கே இருக்கிறது. இது அல்கலி மெட்டல்னு சொன்னேன், இது அல்கலி எர்த் மெட்டல்னு சொன்னேன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் எஸ். இங்கே இருக்கிறது இந்த கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த தொகுதி லாஸ்ட்டில் வந்த வாய்க்கள் இதெல்லாம் சேர்ந்தது என்ன? பி தொகுதி தனிமங்கள். இங்கே இடைநிலை தனிமங்கள் தான் இந்த டி தொகுதியாக இருக்கும். லாந்தனைடு ஆக்டைன் தான் என்ன? எஃப் தொகுதி தனிமங்களாக இருக்கும். இப்போ என்ன கேள்வி கேட்குறான்னா, இந்த இதில் மட்டும்தான் 3 டைப் ஆஃப் எலமெண்ட் இருக்குன்றாங்க. 3 டைப் ஆஃப் எலமெண்ட்னா எது? மெட்டலும், நான் மெட்டலும், மெட்டலாய்ட்ஸும். உலோகம், அலோகம், உலோகப்பொடி. இது 3மே இருக்கிறது எந்த தொகுதியில் இருக்கும் அப்படின்னா அந்த பி தொகுதி. இதில் தான் வந்து உலோகமும் இருக்கும், புரோமின் அலோகமும் இங்கே தான் இருக்கும். மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய உலோகப்பொருள்லாம் சிலிக்கனு, ஜெர்மானியம், இது மாதிரி நிறையா இருக்கும் உலோகப்பொருள். அதெல்லாமே எதில் இருக்கும்னா இந்த பி தொகுதி தனிமங்களில் தான் இருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி பிளாக். அடுத்த கேள்வி. Which of the following statements are true? Zinc blende is concentrated by magnetic separation process. இது பார்த்துட்டே சொல்லிடலாம். ஜிங்க் பிளான்ட்ன்றது வந்து அது ஒரு ஃப்ளோட்டேஷன்ஸ் மெத்தடு. அதாவது இவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா காந்த பிரிப்பு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காந்த பிரிப்பு முறை கிடையாது, நுரை மிதப்பு, ஃப்ளோட்டேஷன்ஸ். அப்போ இது தப்பு. என்ன கேட்டுருங்க? இது ரைட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹெமடைட் இஸ் கான்சன்ட்ரேட் பை த கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸா? எஸ், இது கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ் தான். புவியீர்ப்பு முறையில், அடர்ப்பிக்கும் முறையில் பிரித்தெடுக்கலாம் இதை ஹெமடைட் தவிர. அடுத்து 3வது, அலுமினியஸ் ப்ரொடியூஸ்டு பை எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன்ஸ் ஆஃப் ஃபியூஸ்டு அலுமினா. அதுவும் சரிதான். எலக்ட்ரோலைட் மூலமாக தான் அலுமினாவும் பிரிச்செடுக்கிறாங்க, அலுமினியத்தை பிரிச்செடுக்கிறாங்க. அப்போ இதுவும் கரெக்டு தான். இந்த மேட் இஸ் எ மிக்சர் ஆஃப் குப்ரிக் சல்ஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து குப்ரிக் அப்படின்றது வந்து CuS வரும், அதுதான் குப்ரிக் சல்ஃபைடுன்றது. அது வந்து Cu2S காப்பர் சல்ஃபைடாக இருக்கணும். அதனால் இங்கே குப்ரிக் வந்திருக்கக்கூடாது, காப்பர் வந்திருக்கணும். அதனால் இதுவும் தவறாது. இப்போ 2, 3 மட்டும் தான் கரெக்டு. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ கீழே கொஞ்சம் தமிழில் இருக்குது. இது காந்த பிரிப்பு முறைன்னு வரக்கூடாது, நுரை மிதப்பு முறைன்னு வரணும். ரைட். ஸோ இது மின்னார் பகுப்பு. அலுமினா வந்து மின்னார் பகுப்பு முறையில் வடிக்கி தான் அலுமினியத்தை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 26. திஸ் இஸ் த ஒன்லி நான் மெட்டல் தட் இஸ் லிக்விட் இன் ட்ரூ மெட்டல். இதை ஏற்கனவே பார்த்தோம். அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அலோகம் எது சொன்னோம்? புரோமின். அடுத்த கேள்வி. பொட்டாசாலம் இஸ் மிக்சர் ஆஃப். பொட்டாசாலம்ன்றது என்னன்னா பொட்டாசியமும் அலுமினியமும் இருக்கிறது. அது எப்படி இருக்கும்னா சல்ஃபேட்டோட சேர்ந்துருக்கும். அப்போ பொட்டாசியம் சல்ஃபேட் பிளஸ் அலுமினியம் சல்ஃபேட். ஸோ அடுத்து 28வது கேள்வி. அசோசியேஷன். டைமண்ட் இஸ் யூஸ் ஃபார் கட்டிங் கிளாஸ். ஆமாம், அதாவது கண்ணாடியை வெட்டுறதுக்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது. எஸ், கரெக்டு தான். வைரத்தால் தானே அறுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்து கண்ணாடியை கட் பண்ணுறதுக்கு டைமண்ட் தான் யூஸ் பண்ண முடியுமா? எஸ், கரெக்டு தான். ரீசன் என்ன சார்? ரீசன் வந்து டைமண்ட் இஸ் ஹை ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஏன்னா ஏன் வந்து கண்ணாடி கிளாஸ் வந்து வைரத்தால் மட்டும்தான் இருக்க முடியுன்றதுக்கு காரணம் சொல்கிறாங்க. அது வந்து ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதிகமான அளவுக்கு ஒளிவிலகல் குறியீட்டை பெற்று இருக்கிறது. அதனால தான் இது அப்படின்றாங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். இதுக்கான சரியான காரணமா அப்படின்னா, இது கிளாஸை கட் பண்ணுறதுக்கும் இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இந்த டைமண்டுடைய இந்த ஒளிவிலகல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 2.42 இருக்கும். தட் மீன் என்னன்னா, ஒரு லைட்டு ட்ராவல் ஆகுது அப்படின்னா, இப்போ டைமண்ட் இப்படி இருக்கு, இதில் லைட்டு ட்ராவல் ஆக போகுது அப்படின்னா, லைட்டு ட்ராவல் ஆகுதுன்னா 1/2.4 டைம்ஸ் தான் ஸ்லோவராக இருக்கும் லைட்டு ட்ராவல் ஆகி. இப்போ டக்குன்னு கிராஸ் ஆகி வெளியே வந்துடாது. இதில் நிறைய அந்த விலகலானது மெதுவாக இருக்கும். அதனால தான் வந்து ஈஸியாக சைனிங்காக இருக்கும். ஸோ அந்த ஹைலி ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது காரணம் அதுதான். இப்போ நம்ம வேக்கம், அதாவது வெற்றிடத்தில் எப்படி இருக்கோ, வெற்றிடத்தை காட்டிலையும் டைமண்டில் அந்த லைட்டு ட்ராவல் ஆகிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதான் அந்த 1/2.42 டைம்ஸ் வந்து ஸ்லோவராக இருக்கும்.
ஒரு லைட் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து இப்போ அந்த வைரம்ன்றது ஒரு மெட்டீரியல், அதில் வந்து லைட்டு போகுது, ஒரு ஒரு ஒளியானது பாஸ் ஆகுது அப்படின்னா, அது பாஸ் ஆகும்போதே நிறைய பெண்டிங் இருக்கும். அந்த பெண்டிங் இருக்கிறனால தான் ஸ்பார்க்கிள் அதிகமாக இருக்கு. அப்போ இது தனி பாயிண்டா இருக்கா? டைமண்டுக்கான ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறனால தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கிறனால தான் இந்த கண்ணாடியை வெட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட், இது கரெக்ட். ஆனால் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கானா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இல்லை. அதனால இதை எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி, பின்வருவற்றில் எது ஹைட்ரைட் சேர்மங்களின் காரத்தன்மையின் சரியான வரிசை? ஸோ இந்த கேள்விக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த இது தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சரே பண்ண முடியும். ஸோ இதுக்கு டைரக்டாக ஆன்சரு ஸ்டிபியம், ஆர்சின் இருக்குது, பாஸ்பின் இருக்குது, அம்மோனியா இருக்குது. ஸோ இருக்குல்லே ஹெவியாக இருக்கிறது இந்த அம்மோனியா தான். ஸோ இங்கேயும் பாருங்கள், லாஸ்ட்டில் அம்மோனியா இருக்குது. இங்கே ஸ்டிபியம், எஸ்பினா ஸ்டிபியம் இருக்குல்லே கம்மி. இப்போ இதுலேயும் பாருங்கள் ஸ்டிபியம் தான் கம்மியாக இருக்குது. இடையில இருக்கக்கூடிய இந்த ரெண்டில் அம்மோனியா இதை காட்டிலையும் இது அதிகம், இந்த ஆஸ்டினை காட்டிலையும் பாஸ்பின் வந்து அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம். ஹைட்ரைடு சேர்மம், இதில் ஹைட்ரைட்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கும்னா இருக்குல்லையே அம்மோனியாவில் தான் ஹைட்ரைடு அதிகமாக இருக்கும். பேஸ் அதிகமாக இருக்கிறது அதுதான். அடுத்து ட்ரெஃப்லான் இஸ் மேனுஃபேக்சர் ஃப்ரம் பி குளோரோ பென்சோ ட்ரைஃப்ளோரைடு. இதில் இருந்து தான் ட்ரெஃப்லான் அப்படின்றது தயாரிக்கப்படுது. இதெல்லாம் டைரக்டான கொஷின்ஸ் தான். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். சரி, எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு உலோகவியல் செயல்முறையாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அது அந்த தாதுவை வந்து அந்த ஓரை வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும், அடர்ப்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. அப்போ ரெண்டில் ஃபஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கடுத்து எது, கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கு பின்னாடி அடர்ப்பிச்சதுக்கு பின்னாடி அதை உருவாக்கணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும், ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். லாஸ்ட்டில் தான் ரிஃபைனிங்க்கு வரும். அப்போ இந்த ஆர்டரில் இருக்கணும், ஃபஸ்ட்டு, ரெண்டாவது, அடுத்து 3, அடுத்து 1 இருக்கணும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்க, தேர் ஆர் 18 எலமெண்ட்ஸ் இன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஆமாம், நவீன தனிமங்கள் சட்டங்களில் 118 தனிமங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதில் இயற்கையாக காணப்படுறது எத்தனை அப்படின்னா 94. டைரக்டான கொஸ்டின் தான். பேலன்ஸ் ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அடுத்த ப்ளூ பிரிண்ட் ஃபார் மேக்கிங் அல்ட்ரா டூரபிள் சிந்தட்டிக் மெட்டீரியல் இன் மிமிக்டு ஃப்ரம் பேரட் ஃபிஷ்ஷுங்க. மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியதுன்னா கிளிமீன், பேரட் ஃபிஷ். இதுவரை 3.1 பார்த்துருக்கோம். அடுத்து 3.2 அமிலங்களும் காரங்களும், ஆசிட் பேஸ். கொஸ்டின் நம்பர் 34 பாருங்கள். 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அது ஒரு சம் மாதிரி. இது ஈஸியானது தான். பிஹெச் உடையது கொடுத்துட்டாங்க. 5 × 10⁻³ molarity சொல்யூஷன்ஸ் ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்ஸ் அட் 25 டிகிரி செல்சியஸ். இதோட லாகரிதம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. லாகரிதம் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, log 10⁵க்கு 0.6 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை, பிஹெச் மதிப்பு தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தெரியும், என்ன, பிஹெச்சும் பிஓஹெச்சும் சேர்ந்தா எவ்வளவு, 2ஐயும் கூட்டினா 14 வரணும். இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைட்ராக்சைட்ஸ் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதை செக் பண்ணுறதுக்கு ஹைட்ராக்சைடு பார்க்குறதுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கணும். அப்போ இதோடைய பேரியம் ஹைட்ராக்சைடுக்கு தான் அவங்க கொடுத்துட்டாங்க இந்த எவ்வளோ மோலாரிட்டி இருக்குன்னு சொல்லி. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 5 × 10⁻³ அப்போ I2 10 வந்துடுமா, 10 × 10⁻³ வந்துடும். இப்போ பேஸ் சமமாக இருந்தால் இதில் மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தமா. அப்போ இதுலேருந்து இதை நினச்சிடலாம், -3 + 1 -2. இப்போ -2 இவ்வளோ மோலாரிட்டி. இது என்ன, OH மைனஸ். அப்போ கரெக்டாக OH நம்மளுக்கு POH எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா, சிம்பிளாக இதுக்கு அடுத்து -2 இருக்குன்னா POH வந்து +2 இருக்கும் அப்படின்னு ஞாபகம். இப்போ இதை தூக்கி அப்படியே எடுத்து இதில் போய் அப்ரோச் பண்ணிடுங்க. அப்போ பிஹெச் கிடச்சிருமா. அப்போ பிஹெச் ஈக்குவல் என்ன, POH 2, 14 - 2 என்ன, 12. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்க. டேஸ் இஸ் அ டிசகண்ட் ஹெர்பிசைட்ஸ், அதாவது ஈரத்தை உறிஞ்சக்கூடிய களைக்கொல்லியாக எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆர்சனிக் ஆக்சைடு. ஆர்சனிக் அதான் அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணுறது. இதுவும் ஹெர்பிசைடு தான். 2,4,5-Tன்றது ஃபினாக்சி ஹெர்பிசைடு.
அதனால் இந்த ஹெர்பிசைடில் வச்சுருக்கலாம். ஆனால் ஃபினாக்சி ஹெர்பிசைட் இது வந்து ஈரத்தை உறிஞ்சிடுது இல்லையா, டிசிகண்ட் இல்லையா. மற்ற அதெல்லாம் என்ன சொல்லலாமான்னா அசிட்டிக் ஆசிட் தான் உங்களுக்கு தெரியும், அது வந்து வினிகரில் இருக்கக்கூடியது. அம்மோனியம் சல்ஃபமேட் வந்து ஒரு அக்சலரேட்டருங்க. கம்போஸ்ட் உரங்களை வந்து ரொம்ப அக்சலரேட் பண்ணுறது. அதே மாதிரி ஃப்ளேம் ரிடெண்டன்ட் சொல்லலாம், தீ தடுக்கிறது. கம்போஸ்ட் அக்சலரேட்டர், அதே மாதிரி ஃப்ளேம் தீ தடுக்கிறது, ரிடெண்டன்ட். ரைட். அடுத்து kidney stone are formed by the precipitations of the following chemicals. Most of the ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி பீப்புளுக்கும் சரி நிறைய ஃபார்ம் ஆகுது. பொதுவாகவே வந்து கிட்னியோடைய இது என்ன அப்படின்னா அந்த நீரை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அதை எல்லாமே யூரின் மூலமாக வெளியே விடும் இல்லையா. அப்போ அதை கரெக்டாக நம்ம வாட்டர் கண்டென்ட் எடுக்கலை அப்படின்னா ஸ்டோன் வந்து அழகாக ஃபார்ம் ஆயிடும். அப்போ நம்ம பொதுவாகவே வந்து இந்த அசிட்டிக் தன்மை உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். இப்போ அதோட ஃபார்மேஷன்ஸ் அந்த ப்ரிசிபிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா, எந்த பொருள்லாம் சேர்ந்து படிஞ்சால் இந்த ஃபார்மேஷன், இந்த ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆனது கிடைக்கும்ன்றதான் கேட்குறாங்க. குரூப் 1ல் கேட்ட கொஷினு. சிஸ்டினு, அதேமாதிரி ஆக்சலேட்டு, யூரிக் ஆசிட் இதெல்லாம் சேர்ந்தால் ஃபார்ம் ஆயிரும். ஆனால் சோடியம் அப்படின்றது வராது. சோடியம் ஆக்சலேட் வேணால் சேர்ந்து சொல்லலாம், ஆனால் வெறுமனே வந்து சோடியம் வந்து தனித்துவமாக வந்து ஃபார்ம் ஆகுமானா சோடியம் ஃபார்ம் ஆகுது. சோடியம் வந்து ஈஸியாகவே வந்து சால்யூபிள் ஆகிரும், அதாவது கரைஞ்சிரும் ஈஸியாகவே. அப்போ 1, 2, 3யோட படிக்கலாம். அடுத்த கொஷின் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட். ஒரு 3 எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் ஒரு ஜென்ரல் லா கொடுத்துருக்காங்க. ஆசிட் இஸ் டர்ன் இன்டு ப்ளூ லிட்மஸ் ரெட். ஆமாம், அமிலம் வந்து நீலத்தை சிவப்பாக மாற்றும். அதே மாதிரி காரத்தை எடுத்துக்கிட்டேன்னா காரம் சிவப்பை நீளமாக மாற்றும். இது உங்களுக்கு தெரியும். இது அனீசி, இது காசினி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அனீசியாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஆசிட் நீளத்தை சிவப்பாக மாற்றுறதுக்கு பேர் என்னென்னா இண்டக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுத்தறி சோதனை, அது பேர் என்ன தமிழில் பாருங்கள், தொகுத்தறி ஆய்ந்தறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டைரெக்டாக இருக்கிறதா. நீல லிட்மஸ் தாளை அமிலத்தில் நினச்சா அது சிவப்பாக மாறும். நீல லிட்மஸ் தாளை ஆக்சாலிக் அமிலம் எல்லாமே பாருங்கள் ஆசிடில் நினச்சாவே அது சிவப்பாக தான் மாறும். அது பேஸ் உங்களுக்கு தெரியும், ஜென்ரல் லா அது. அடுத்து பஃபர் சொல்யூஷன்ஸை ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பஃபர் சொல்யூஷன்ஸ்லாம் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதாவது இப்போ ஒரு ஆல்கஹால் இருக்குது, இல்லை ஒரு பொகோண்டா குடிக்கிறோம், ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், அதில் பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய இதுக்கு பிஹெச் லெவல் பார்க்கணும்னா அதுக்கு பஃபர் சொல்யூஷன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த பஃபர் சொல்யூஷன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா பிஹெச் லெவல் வேல்யூ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஏன்னா பிஹெச் மாறக்கூடாது. அதனால் அதுக்காக அந்த பஃபர் சொல்யூஷன்ஸ் யூஸ் ஆகும். தாங்கல் கரைசல் அப்படின்றது. அடுத்து which one of the following aqueous solutions will have the highest pH value? அது எதுக்கு பிஹெச் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் அக்யூஸ் சொல்யூஷன், நீர்ம கரைசல் இருக்கிறதுலேயே அதிகம் எதுனா சோடியம் கார்பனேட் தான். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 11லேருந்து 12 அளவு பிஹெச் இருக்கும். இப்போ NaCl எல்லாம் நியூட்ரல், இதெல்லாம் பிஹெச் 7 தான். பொட்டாசியம் நைட்ரேட் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் என்ன நியூட்ரல் தான். இது ஜிங்க் குளோரைடு வந்து நியூட்ரலோட கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அசிட்டிக் தன்மையாக இருக்கும், பிலோ 7 சொல்லலாம். ரைட். அடுத்து ஏ வீக் பேஸ். ஒரு வீக் பேஸு, நல்லா கவனிங்க, ஒரு வீக் பேஸு எந்த வகையான காஞ்சுகேட்டை வச்சுருக்கோம். ஆசிடில் காஞ்சுகேட் எப்படி வச்சுருக்கோம், பேஸில் காஞ்சுகேட் எப்படி வச்சுருக்கோம், நல்லா வச்சுக்கோங்க. ஒரு வீக் பேஸாக இருந்தால் ஆசிடுடைய காஞ்சுகேட்டு எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வீக்காக இருக்கு இல்லையா, அப்போ இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும். திரும்ப இங்கே வீக்காக இருக்கு இல்லையா, மறுபடியும் இங்கே தான் என்னதாக இருக்கும்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ரெண்டுமே என்ன ஸ்ட்ராங் காஞ்சுகேட் ஆசிடாக இருக்கும். பேஸுடைய காஞ்சுகேட் எப்படி தான் இருக்கும்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது வீக் பேஸுக்கு ஆசிடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், வீக் ஆசிடுக்கு பேஸ் வந்து எப்படி தான் இருக்கும், ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆப்போசிட்டாக அப்படியே வீக்குனா அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ராங்குனா வீக்காக இருக்கும், காஞ்சுகேட் அப்படி இப்படி மாறி இருக்கும். இப்போ ஸ்ட்ராங்குன்னு இருக்கணும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். அடுத்து சூஸ் த ஸ்ட்ராங்கர் ஆசிட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர். ஒவ்வொரு பேர்லையும் எதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
எங்கெல்லாம் வந்து இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ, எங்கெல்லாம் ஹைட்ரஜன் இருக்கோ, அங்கே எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அக்வஸ் சொல்யூஷனை பொறுத்தளவு. அப்போ எங்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு பாருங்களேன். இந்த இங்கே இருக்கா, வேற இங்கே இருக்கா, இங்க பாருங்க, இதில் இருக்குது, இதில் இருக்குது, H2Oவில் இருக்குது, H2O அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டுமே ஸ்ட்ராங்காக அப்போ இதை எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். இதில் எது எடுக்கலாமா, H2S எடுக்கலாமா, எடுக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கு, எடுக்கக்கூடாது, இதை விட்டுடலாம். இந்த 3 இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அப்போ அங்கே NH4 எடுக்கலாமா, NH4 எடுக்கலாம். அம்மோனியம் எடுக்கலாம், அம்மோனியா எடுக்கக்கூடாது. அம்மோனியா வந்து பேஸாக மாறிக்கிறோம். அம்மோனியம் எடுக்கலாம், இது எடுக்கக்கூடாது. இது OH மைனஸ், ஹைட்ராக்சைடு வந்து ஆசிடில் வராது. அப்போ இந்த 2 ஒன்று, அங்கே ஒன்று, H3O, H2O, NH4, H2S ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்து மெயின் இன்கிரிடியன்ட் ஆஃப் ஆன்டாசிட் விச் இஸ் யூஸ்டு டு ரிலீவ் அசிடிட்டி ஆஃப் ஸ்டொமக். வயிற்றில் பொதுவாகவே நம்மளுக்கு என்ன அமிலம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும், HCl இல்லையா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். உள்ள அமிலம் இருக்கிறனால அதை ஈக்குவேட் பண்ணுறதுக்காக, அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ் வேணும், அவ்வளோதான். ஸ்டொமக்கில் ஒரு ஆன்டாசிடு இருக்குது, அதுக்கான ஒரு ஈக்குவல் மெயின் இன்கிரிடியன்ட் எடுத்து வயிற்றில் உண்டாகும் அமிலத்தன்மை அதிகரிக்கும் உபாதையை அமிலத்தன்மை அதிகரிக்குது அப்படின்னா ஒரு பேஸ் எடுத்துக்கிறணும், அவ்வளோதான். அடுத்து which one of the following is a slat of weak acid and weak base. வீக் ஆசிடாகவும் இருக்கிறது, வீக் பேஸாகவும் இருக்கிறது எது அப்படின்னா அம்மோனியம் அசிட்டேட் தான். அம்மோனியம் வரும்போது அம்மோனியா அது உள்ளே வந்துடும், பேஸாக இருக்கும். அசிட்டேட் வரும்போது ஆசிடாக வந்துடும். இப்போ வீக்காகவும் இருக்கும், வீக் ஆசிடும் வீக் பேஸும் ரெண்டுமே என்ன, அம்மோனியம் அசிட்டேட் சொல்லலாம். அடுத்து புரோமோதைமால் ப்ளூ அப்படின்றது அமிலக்கார ஆசிட் பேஸ் இண்டிகேட்டராக இருக்குது. ஆமாம், இது ஒரு ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். அமில ஊடகத்தில் புரோமோதைமால் நீளம் நிலைகாட்டியின் நிறங்காட்டியின் நிலைகாட்டியின் நிறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி மாறும்னா ஆசிடில் எல்லோவாக மாறிடும், மஞ்சள் கலராக மாறிடும். ப்ளூ வந்து ஆசிட் பேஸுடைய இதில் வந்து இண்டிகேட்டராக இருக்குது. இந்த ப்ளூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோவிஷாக மாறிடும். அடுத்து விச் இஸ் த ஸ்ட்ராங்கர் ஆசிட் தென் ஃபினால் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் 3 சேம் எலக்ட்ரான் தி ட்ராயிங் குரூப்ஸ். எதை சொல்லலாம்னா டொலிக் ஆசிட் சொல்கிறாங்க, ஆனால் பிக்ரிக் ஆசிட்ன்றது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அதுதான் ஆன்சரு. ஏன்னா இதுதான் கரெக்டு, பிக்ரிக் ஆசிட் தான் கரெக்டு. இதை விட இது பெட்டராக இருக்கும். அடுத்த கேள்வி விச் இஸ் த ஸ்ட்ராங்கர் ஆசிட் தென் ஃபினால் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் 3 சேம் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப்ஸ். இது எது அப்படின்னா ஸ்ட்ராங்கர் ஆசிடாக இருக்கிறது ஒன்று தான். அது ஃபீனாலை விட அதிகமாக இருக்குன்னா அந்த டைரக்டான ஆன்சர் பிக்ரிக் ஆசிட் தான். காரணம் என்னென்னா இதை காட்டிலையும் வந்து சேம் எலக்ட்ரான் வந்து ட்ராயிங் குரூப்ஸ் தான், ஆனால் 3 சேம் எலக்ட்ரான் இருக்கும் ஒரே மாதிரி. அது ப்ரெசென்ட் இருக்கிறதா ஸ்ட்ராங்கர் ஆசிடாக இருக்குது ஃபீனாலை காட்டிலையும். பாருங்க, 3 அதே எலக்ட்ரான் கவர்தன் கொண்ட தொகுதிகளை பெற்றுள்ள ஒரு அமிலமாக இருக்குது. அதனால தான் என்ன ஃபினாலா காட்டிலையும் அது அதிகமாக இருக்குது, இது பிக்ரிக் ஆசிட். அடுத்த கேள்வி பார்ப்போம். எஸ், if pH of any aqueous solutions at 25 degrees Celsius is 8, then its OPOH என்ன? பவர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் வந்து ஒரு aqueous solutions-ல அது இத்தனை டிகிரி செல்சியஸில் 8ன்னு கொடுத்தாங்க. நான் இப்போ தான் சொன்னேன், pHும் POHையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 14 வரணும். அதில் pHுடைய வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டாங்க. POH என்னவாக இருந்திருக்கும், 14 மைனஸ் 8 14 மைனஸ் 8 என்ன, 6. Option D is the correct one. அடுத்து which among the following is an acid? எது அமிலம்னு கேட்குறாங்க. இப்போ பொதுவாக வந்து எல்லாமே ஆக்சைடாக இருக்கா, அதனால் டக்கு நம்மளுக்கு எது அமிலம்னு தெரியாதுன்றதுக்காக இந்த கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சிலிக்கன் டை ஆக்சைடு இது ஒரு அமிலமாக இருக்கும். அடுத்து கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஒரு கான்ஜுகேட் பேஸ் ஆசிடுக்கு ஒரு பேஸ் இருக்கணும்னா, நம்ம ஆசிட் வந்து ப்ளஸில் இருக்குன்னா இது மைனஸில் இருக்கும். அப்போ குளோரின் அசிட்டிக் ஆசிடும் சேர்த்து இது குளோரினாக இருக்கும். ஹைட்ரோக்ளோரிக் வரனால இது குளோரின் வரும். அசிட்டிக் ஆசிட் வரும்போது CH3COH இருக்கும், CH3COOட நிற்கும். அதான் வந்து கான்ஜுகேட் பேஸ்ன்றது. ஹைட்ரோக்ளோரிக் மற்றும் அசிட்டிக் ஓகே தமிழில் இருக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து which of the following has act
அஸ் ஆம்பிப்ரோட்டிக் அயன்ஸ். ஆம்பிப்ரோட்டிக் அயன்ஸ் இருக்கிறது எது? அது ஈரியல்பு புரோட்டிக் அயனியாக செயல்படக்கூடியது. எது சொல்கிறாங்க? ஹைட்ரஜன் சல்ஃபைட், HCS. எதனால் வந்து அந்த HCS ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, HCS வந்து பார்த்தோன்னா ஹைட்ரோ சல்ஃபைட் சொல்லலாம். பொதுவாகவே வந்து இந்த ஆம்பிப்ரோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அதோட மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சாங்க. ஒரு புரோட்டானை வந்து டொனேட் பண்ணும் அல்லது அக்செப்ட் பண்ணும். இப்போ புரோட்டானை டொனேட் பண்ணுறதாகவோ அல்லது அக்செப்ட் பண்ணுறதாகவோ இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஆம்பிப்ரோட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது எப்படி ஆக்ட் ஆகுது? அது ஆசிடாகவும் ஆக்ட் ஆகுது, பேஸாகவும் ஆக்ட் ஆகுது. அதான் ஆம்பிப்ரோட்டிக்கோடைய மீனிங் என்னென்னா அசிட்டிக்காகவும் ஆசிடாகவும் இருக்கும், பேஸாகவும் இருக்கும். அப்போ ஒரு புரோட்டானை வந்து அக்செப்டும் பண்ணும், கொடுக்கவும் செய்யும், வாங்கவும் செய்யும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னா அப்படின்னா பிரான்ஸ்டட் லவ்ரி. இவருடைய கான்செப்டில் சொல்லியிருப்பார். பிரான்ஸ்டட் லவ்ரி இவருடைய கான்செப்டில் தான் புரோட்டானை வழங்குறது, புரோட்டானை ஏற்கிறத பற்றிய ஒரு ஐடியா சொல்லியிருப்பாங்க. வேறு எதெல்லாம் சொல்லலாம்? இப்போ இந்த ஹச்எஸ் மாதிரி ஹைட்ரோசல்ஃபேட் மாதிரி வேறு எதை சொல்லலாம்? H2SO4 சொல்லலாம். சரி, H2SO4 அதே மாதிரி H2PO4 ரெண்டும் சொல்லலாம். H2SO4 H2PO4 சொல்லலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஆம்பிப்ரோட்டிக் அயன்ஸாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. Which one of the following reduce டாலரன்ஸ் reagent? டாலரன்ஸ் காரணியாக காரணியின் ஒடுக்கியாக எது இருக்கும் அப்படி கேட்குறாங்க. ஃபார்மிக் ஆசிட். டாலரன்ஸ் ரியேஜென்ட் ரெடி ஆகணும் அப்படின்னா ஒரு அம்மோனியா இருக்குது அப்படின்னா அம்மோனியாவை சில்வர் அயன்ஸோட டைலூட் பண்ணுவாங்க. இப்படி அம்மோனியா வந்து சில்வர் அயனோட டைலூட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டாலரன்ஸ் ரியேஜென்ட் வந்து கிரியேட் ஆயிடும். அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஹீட்டோன்ஸ் இருக்கு இல்லையா, ஹீட்டோன்லேருந்து ஆல்டிஹைடை தனியாக பிரிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி அந்த ரியேஜென்ட்ஸ் யூஸ் ஆகும். ஹீட்டோன்லேருந்து ஆல்டிஹைடை பிரிக்கிறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போ ஃபார்மிக் ஆசிட் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஏன் வந்து அசிட்டிக் ஆசிட் ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா எதில் வந்து அல்டிஹைடு குரூப் இருக்கோ, இப்போ இதில் வந்து அல்டிஹைடு குரூப் இருக்குது, அதை தான் சொல்லணும். அல்டிஹைடு குரூப் இல்லாத எல்லாமே வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாது. ஒடுக்கணியாக இருக்குது. இப்போ அசிட்டிக் ஆசிடில் வந்து அது என்ன இருக்குன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும். இதில் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட், அதனால் வந்து இது டாலரன்ஸ் ரியேஜென்ட்டை ரெடியூஸ் பண்ணுமானா ரெடியூஸ் பண்ணாது. எங்கே ஆல்டிஹைடு குரூப் இருக்கோ அங்கே மட்டும்தான் என்ன ரெடியூஸ் பண்ணும். அப்போ வேறு எதை சொல்லலாம்னா குளுக்கோஸ் சொல்லலாம். குளுக்கோஸும் என்ன செய்யும்? டாலரன்ஸ் ரியேஜென்ட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டது.